காயிதே மில்லத் நகர வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானத்தையும் உரித்தாக்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய ஏக சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. என் அன்பான காயிதே மில்லத் வாக்காளர் பெருமக்களே, இது நாள் வரையிலும் எத்தனையோ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருப்பீர்கள். நீங்களும் எத்தனையோ நபர்களுக்கு வாக்குகளை குத்தியிருப்பீர்கள். அதே சமயத்தில் 2001 இருந்து சுமார் 25 வருட காலமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாம் தேர்ந்தெடுத்து வைத்துள்ளோம். நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகமானது காயிதே மில்லத்துக்கு உரித்தான ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற முடிந்ததா? அதை நிறைவேற்றாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த வாக்குறுதியை முயற்சிக்கின்ற பொழுது அதை தடை செய்ததும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ தேவைகள் இருந்த பொழுதும் கூட எனது மண்ணின் மைந்தன், எனது இஸ்லாமிய மக்கள் வாழுகின்ற காயிதே மில்லத் பகுதியிலே ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை நான் 2 நாட்களுக்கு முன்பாக தான் என் ஆலோசனை கூட்டத்திலிருந்து அவதானித்தேன். நமது மையத்திற்கு ஒரு அடக்க ஸ்தலம், மையவாடி வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்து முயற்சித்து வருகிறீர்கள் என்பதை நான் அறிகிறேன். என் நண்பர்களே, வெற்றியும் தோல்வியும் இறைவன் போடுகின்ற பிச்சை. 25 வருட காலமாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றினாரா? அதை தடை செய்தது யார்? அதாவது ஒரு இடத்திலே அடக்கஸ்தலம் கொடுக்கப்படும் என்று தமிழக அரசு ஜீவோயிலே இருக்கிறது. ஏதாவது ஒரு நிலம் சொல்லுவார்கள், புறம்போக்கு நிலம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலம் இருந்ததே என்று சொன்னால் அந்த இடத்திலே இஸ்லாமியர்களுக்கும் சரி, தேவைப்படுபவர்களுக்கு ஒரு அடக்கஸ்தலத்தை அமைத்துக் கொள்ளலாம். நாம் இங்கு இருக்கக்கூடியவர்கள் இறந்த பொழுது, வஃபாத்தான பொழுது எங்கு கொண்டு அடக்கி வருகிறீர்கள்? நீங்கள் தேவைப்பட்டு ஒரு இடம் வேண்டும் என்று ஒதுக்கிய இடத்தை கூட அருகில் உள்ளவன் தன்னுடைய ஆட்சி பலத்தை வைத்துக் கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்தின் மைதானம் என்று மாற்றினானே, அவருக்கா உங்களது ஓட்டு? என் நண்பர்களே, அங்கு நாங்கள் அடக்க ஸ்தலத்தை நாங்கள் வைத்துக் கொள்வோம் என்ற நிலையிலே எனது ஊர் பள்ளிக்கூடத்திற்கு அந்த விளையாட்டு மைதானத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம், அடக்க ஸ்தலத்தை தரமாட்டோம் என்று கல்வெட்டு பதிக்கப்பட்ட நிலையிலே அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக உங்கள் ஓட்டு? வெற்றியும் தோல்வியும் இறைவன் வசம். நாங்கள் வெற்றி பெறுவதும் வெற்றி இலக்கை நோக்குவதும் இறைவன் கையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்களது கரத்தை நீங்கள் தூக்கி விட்டீர்களா என்று சொன்னால், எங்கள் கரத்தை நீங்கள் தூக்கி விட்டீர்களா என்று சொன்னால், எங்களுக்கு நீங்கள் முத்திரை பதித்தீர்களா என்று சொன்னால், 10வது எண் கரும்பலைகளை முத்திரை பதித்து எங்கள் வலுவை, எங்கள் கரங்களை தூக்கிவிட்டால் இந்த இடத்திற்கு தேவையான அடக்கஸ்தலம் கட்டாயம் எங்கள் டீம் உங்களுக்காக வேலை செய்யும் என்பதை இந்த இடத்துல இறைவன் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன். எங்களுடைய அரசியலுக்கு பின், அதாவது தேர்தல் முடிவிற்கு பின் எந்த கட்சி வருதோ எந்த கட்சி வரலையோ வாக்கு கொடுத்து விட்டோம். இந்த இடத்துக்கு தேவையான ஒரு அடக்க ஸ்தலம், உங்களுக்கு உரிமையான ஒரு மையவாடி எங்கள் டீம் குரல் கொடுக்கும். இது இறைவன் மீது சத்தியம், இன்ஷா அல்லாஹ். நீங்க 25 வருடம் ஓட்டு போட்டவர்கள் கடு அளவு கூட உங்களுக்கு செவி சார்க்கவில்லை. உங்களுக்கு இந்த வாக்குறுதியை நாங்கள் தந்திருக்கின்றோம். மேலும் இந்த தொகுதிக்கு என்ன நாங்கள் செய்ய இருக்கிறோம், காயல்பட்டினத்திற்கு என்ன செய்ய இருக்கிறோம் என்பதை அனைத்துமே பிரசுரம், அதாவது நோட்டீஸ் மூலமாக வெளியிட்டுள்ளோம். முதல் முறையாக, வாழ்நாளில் முதல் முறையாக உங்கள் இடத்திலே வந்து ஓட்டு கேட்கின்றோம். இவருக்கு போட்டா என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சிடாதீங்க. நினைத்தீர்கள் என்று சொன்னால் ஈமான் பறிபோகிவிடும். இந்த இவனுக்கு ஓட்டு போட்டு என்னாக போகுது, ஜெயிக்கவா போகிறான் என்று நினைத்து விட்டால் ஈமான் பறிபோகிவிடும். வெற்றியும் தோல்வியும் இறைவன் வசம். நீங்கள் எனக்கு போடுகின்ற ஓட்டு வீணாகாது, விதையாக மாறும். எனக்கு போடுகின்ற ஓட்டு விதையாக மாறும். அந்த விதை இன்று மரமா அல்லது நாளை மரமா என்பது நாயன் கையில் இருக்கிறது. இரண்டாவது, நீங்கள் எனக்கு போடுகின்ற ஓட்டு நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக மாறாது. அனைத்துமே படித்த பட்டதாரிகளை கொண்டு களம் காண்கின்றோம்.
உங்களுடைய இல்லத்திற்கு மையவாடிகளை கொண்டு வருவதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். இதை உங்களுக்கு களம் இறங்கி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்கள் அணி வந்தால்தான் முடியும். வெற்றி தோல்வி இறைவன் வசம். உங்களது பொன்னான வாக்குகளை மறந்து விடாதீர்கள். வரிசை எண் 10 கரும்பலகை சின்னத்திலே தாரீர் தாரீர் என கேட்டுக்கொண்டவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம். கரும்பலகை சின்னம், உங்களது சின்னம் கரும்பலகை. இறைவன் மிகப்பெரியவன். நன்றி.